சினிமா, அரசியல் என இரண்டிலும் சாதனை படைத்த கேப்டன் விஜயகாந்த் இவருடைய 73வது பிறந்த நாள். அவரை பற்றி பல சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். விஜயராஜ் என்கின்ற பெயர் பிடிக்காததால் இளமைக்கு இனிமை பட இயக்குனர் விஜயகாந்த் என்று இவருடைய பெயரை மாற்றி வைத்தாராம். விஜயகாந்த் சினிமாவில் வந்தபோது அப்போது ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரமாக இருந்தாராம். அதனால் அவர் பெயரில் இருந்த காந்தி எழுத்து விஜயகாந்த் என்று பெயர் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. கேப்டன் பிரபாகரன், சட்டமோர் இருட்டரை, உழவன் மகன், வைதேகி காத்திருந்தால், தவசி, நரசிம்மா, ரமணா என இதுவரை 150 படங்களுக்கு மேல் விஜயகாந்த் நடித்திருக்கின்றார். அதில் 1984ஆம் ஆண்டு ஹீரோவாக விஜயகாந்த் 18 திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்தார். இந்த சாதனையை வேறு எந்த நடிகரும் செய்ததில்லை என்று கூறப்படுகின்றது. இயக்குனர் எஸ். சந்திரசேகர் மற்றும் ராமநாராயணன் ஆகிய இருவரும் தான் விஜயகாந்தை வைத்து அதிக எண்ணிக்கையிலான படங்களை இயக்கியிருக்கின்றார்கள். விஜயகாந்த் எப்போதுமே சம்பளம் குறித்து கவலைப்படவே மாட்டாராம். சில படங்கள் திரையரங்கில் ஓடி பெரும் வெற்றி பெற்ற பிறகு தனது சம்பளத்தை பெற்றுக் கொள்வாராம். அதே போல தனது நெருங்கிய நண்பர்கள் இயக்கி நடித்த சில படங்களில் விஜயகாந்த் கேமியோ ரோலில் நடித்துள்ளார். அந்த படங்களுக்கு கூட அவர் சம்பளமே வாங்கியதில்லையாம். எஸ். இயக்கத்தில் விஜயின் செந்துரபாண்டி படத்தில் முக்கியமாக கேமியோ ரோலில் விஜயகாந்த் நடித்திருந்தார். ஆனால் இப்படத்திற்காக அவர் ₹1 சம்பளம் கூட வாங்கவில்லையாம். எஸ். அவர் சம்பளம் தர முன்வந்த போது கூட வாங்க மாட்டேன் என்று விஜயகாந்த் மறுத்துவிட்டாராம். அதற்காக இயக்குனர் எஸ். சந்திரசேகர் தன்னிடம் சொந்தமாக இருந்த நிலத்தை விஜயகாந்த் பெயருக்கு எழுதி கொடுத்தாராம். இவர் படங்களில் நடிப்பதற்காக 3 ஷிப்ட்களில் வேலை பார்ப்பாராம். ஒரு நேரத்தில் பல படங்களில் கமிட் ஆனதால் 24 மணி நேரமும் இவருக்கு வேலை இருந்து கொண்டே இருக்குமா. படப்பிடிப்பில் தலைகாட்டாது இருந்ததே இல்லையாம் என சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றது. தமிழ் சினிமாவை தூக்கி விடுவதற்காக பல உதவியை விஜயகாந்த் செய்துள்ளார். அதில் ஒன்றுதான் நல்ல கலைஞர்களை அவர் அறிமுகம் செய்தது. மன்சூர் அலிகான், சரத்குமார், அருண் பாண்டி உள்ளிட்ட பல நடிகர்களை விஜயகாந்த் தான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது.